செம்மேனி என்ற சிவப்பு வண்ணம், படிக்கக்கூடிய வண்ணம் வெண்மை நிறம், இருள் என்ற ஆணவ மரத்துக்கு வண்ணம் இருள் கருமை என்கிற வண்ணம். சரி, மாயை கண்டதுக்கு பல வண்ணம் அது தனியாக விட்டுடுங்க. 3 பொருள் மட்டும் வச்சுக்குவோம். ஆணவ மரம், ஆன்மா, உயிர். உயிர் நேற்று ஆணவத்தோடு நேற்று பிறப்பு வரக்கு முன்னாடி இருந்துச்சு, இருளோடு கூடி இருளாகவே இருந்துச்சு. அப்ப இந்த படிய மணி அந்த இருள் என்கிற அந்த இருக்குள்ள இருந்த காட்டி இருட்டாகவே இருந்துச்சு. சரி, அடுத்தது இது பகல் பொழுதுக்கு வந்த பொழுது பல வண்ணம் காட்டி இருந்தது. உச்சி பொழுதுக்கு வரும்போது தன் வண்ணம் காட்டுள்ளவா. இப்ப சிவபெருமானுடைய வண்ணம் செம்மேனி வண்ணம். இப்ப நீங்க படியத்தின் இலக்கணம் என்ன அப்படின்னு படிச்சீங்கன்னா சார்ந்ததின் வண்ணமாதல். இது எதனோடு பொழுதோ அந்த வண்ணத்தை பெற்று நிற்கும். அப்ப நேற்று இருள் என்ற இடத்துல இருந்த அந்த படியம் இருளாவே இருந்துச்சு. பகல் பொழுதுல பல வண்ணம் காட்டுச்சு. நீங்க வேணா பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். ஒரு நம்ம வீட்டில் படியை சிவலிங்க வச்சிருந்தீங்கன்னா எல்லா உலகத்துறையும் அணைத்து வைத்து விட்டு படிக்கட்ட ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அந்த படிக்கல் இருக்கிற இடம் தெரியவே தெரியாது. இருட்டாதான் இருக்கும். ஆனா இருளோடு கூடி இருளாக நிறுவனம். அதுல நல்ல ஒளி வீசுகிற வெளிச்சத்துல கொண்டாந்து வச்சீங்கன்னா பல வண்ணத்தை காட்டிக் கொண்டு நிற்கும். இது அப்ப என்ன தெரிகிறது? இருட்டோடு கூடி இருட்டா நிற்கும், ஒளியோடு கூடி ஒளியா நிற்கும். அப்ப படிக்கிறதுக்கு வண்ணம் எது அப்படின்னு கேட்கும் போது சாந்ததின் வண்ணமாடல் என்று பெயர். அப்ப இங்க ஆன்மாவுக்கு வந்துட்டீங்கன்னா சிவத்துக்கு வண்ணம் செம்மேனியம்மா, இருளுக்கு வண்ணம் கருமை என்பது. நாம கருமையில் இருந்தோம், இன்னைக்கு பல வண்ணம் காட்டி நிற்கிறோம். ஏன்? மாயிங்கிற சம்பந்தத்தில் இருப்பதனால, கர்மம் என்ற சம்பந்தத்தில் இருப்பதனால நமக்கு வண்ணம் என்னன்னு தெரியாம இருக்கிறோம். இந்த உடம்புதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம், அனுபவிக்கிற சுகம் கொடுக்கதான் நான் நினைச்சிருக்கிறோம். ரெண்டுமே நான் அல்ல. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் படியம் என்று நமக்கு புரியணும். அந்த புரியறத இறைவனோடு சேரும்போது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப மாணிக்க மணிகள் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல இந்த படியமாக கொண்டு போய் உள்ள வச்சீங்கன்னா இந்த படியம் மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்று நிற்கும். மறந்துடாது, படியம் என்கிற ஒன்றை மாணிக்கம் இருக்கிற இடத்துல போய் வச்சுட்டீங்கன்னா மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்று நிற்குமே அன்றி மாணிக்கமே ஆவது இல்லை. இப்ப மாணிக்கத்தினுடைய சிவப்பு வண்ணத்தை படியம் பெற்றிருக்கும், ஆனால் அதுவும் சிவப்பு இதுவும் சிவப்பு. எனவே ரெண்டும் மாணிக்கமா கேட்டா இல்லை, மாணிக்கம் மாணிக்கதான், படியம் படியதான். இப்ப இதை ஏன் சொல்லணும் கேட்டீங்கன்னா சிவத்தின் தன்மை என்பது எண்குணம் ஆதல் என்பது அவனுக்கு 8 குணமுடைய பெருமான். அவன் பிறப்பு இல்லாதவன், துன்பம் இல்லாதவன், நோய் இல்லாதவன், தாய் இல்லாதவன், தந்தை இல்லாதவன். அப்படிப்பட்ட அவனை நாம் போய் சேருகிற பொழுது அவனுடைய கருணை நமக்கு வாய்ப்போம், அவன் தன்மை பெற்று நிற்போம். அவனே ஆகவில்லை, மாணிக்கத்தோடு கூடிய படியம் மாணிக்கத்தின் வண்ணத்தின் பெருமை அன்றி மாணிக்கமாக இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல சிவத்தோடு கூடுகிற உயிர் சிவத்தின் தன்மை பெற்று நிற்குமே அன்றி சிவமே ஆக ஒருபோதும் இல்லை என்று சித்தாந்த சாஸ்திரம் நமக்கு உணர்த்துகிறது. அவர் சிவமாக்கி எனையாண்ட என்ற தொடருக்கு உயிர் சிவமா தன்மை பெற்று விளங்குகிறது என்று பொருள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் அவர் சொல்லி இருக்கிற நூலில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் நமக்கு புலமாகும். நாமே சிவமாவோம் என்று கருதி விட்டார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிகள் வல்லோர் என்ற பணிபுரிகிற இடத்துக்கோ இன்னும் ஆகாமல் தொட்டு காக்கிற இடங்களுக்கோ பொருள் செய்ய இயலாது என்பதை வழியோடு தெரிவித்துக் கொண்டு மாணிக்க வாசகர்களுக்கு இறைவன் கொடுத்தது போல உலகத்துல ஒருத்தருக்குமே கொடுக்கல என்பதனால்தான் அச்சோ பதியம் என்கிற அந்த பதியத்துல யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே என்று பெருமித உணர்வில் நமக்கு அருளியிருக்கிறார் என்ற சிந்தனையை உங்கள் முன்வைத்து அந்த மணியின் மணிவார்த்தை பேசி சொல்றீங்களா, மாணிக்கத்தோடு கூடிய படியும் மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்றது. அதனால மணியின் மணிவார்த்தை பேசியதனால் மணிவாசகரானார் என்ற உண்மை அந்த நூலிலேயே பிடிக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பை கொடுத்த அவிநாசி
மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சுவாமியும் அனைவருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய நன்றிகள வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களிடத்தில் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பத்தை சொல்லி இந்த உரையை அடியை நிறைவு செய்கின்ற உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்திருக்கும் மணிவாசல் பெருந்தகை அவதாரம் செய்கிறது திருவாரூர். இன்னைக்கு திருவாசல் படிக்கக்கூடிய இடமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல அவர் தங்கியிருந்த இடம் சிதம்பரத்துல மணிவாசகர் தங்கியிருந்த இடத்துக்கு மணிவாசகர் பர்ணசாலை என்று பெயர், அல்லது தில்லையில் பார்க்கடல் என்று பெயர். அங்கதான் குரு நமச்சிவாயர் என்பவருடைய சீவ சமாதி இருக்கிறது. அந்த இடத்துல யோகானந்தர் என்கிற பெயர்ல சுவாமி அம்மையும் ஆத்மநாதராக பெருமானும் அங்கு வீட்டிருக்கக்கூடிய தரம் இருக்கிறது. எனவே மணிவாசகர் பெருமான் நீண்ட காலம் தங்கி இருந்த இடம் என்று அங்கே இருக்கிறது. அங்கதான் மணிவாசகர் திருவாசகத்தை திருவாய் மலர்ந்து அருள கண்ணுதல் பெருமான் தன் கைப்பட திருவாசகத்தை எழுதிய இடம் அங்கதான். எனவே அந்த இடம் கடந்த காலங்களில் நிறைய ஆக்கிரமிப்புகளாக வெறும் கட்டடங்களாக மாறி அந்த இடமே தெரியாதவாறு ஒரு சூழல் இருந்தது. இன்றைய நாளில் உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையின் வண்ணமாக ஆக்கிரமிப்புக்குரிய கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அது தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நாமெல்லாம் எல்லோரு சேர்ந்து திருவாசகம் எங்க வேணா நம்ம படிக்கிறோம். ஆனா எழுதப்பட்ட இடம் என்று சொன்னால் ஒரே ஒரு இடம் தான். அங்கதான் உட்கார்ந்து நம்முடைய பெருமான் அமர்ந்து எழுதிய இடம். அந்த இடத்தை எதிர்காலத்தில் நாம் ஒரு சிறந்த இடமாக திருவாசகத்தை மணிவாசகர் தங்கிய காட்சிகளை பதிவு செய்து சிவபெருமான் அவர் தன் கைப்பட எழுதுகிற காட்சிகளை அந்த இடத்தில் நாளை குழந்தைகளை கூட்டிட்டு போய் காட்டினார். இதோ மணிவாசகர் வரலாறு, இதோ சிவபெருமான் எழுதி கொண்டிருக்கிறார் என்ற வண்ணமாக நல்ல ஒரு திருப்பணியை நாமெல்லாம் வாழ்ந்த காலத்தில் செய்வதற்கு வருத வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பம். ஏன்னா அடியாளர்களுக்கு விண்ணப்பம் வைத்தால் ஆண்டவனிடத்தில் விரைவாக சென்று எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு விண்ணப்பத்தை பெருமான் திருவடி நீடலில் வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். திருவருள் யார் யாருக்கு என்ன வாய்ப்பு தருகிறதோ பணியில் பங்கு பெறுவது உருவாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் அந்த பணி நடைபெற வேண்டும். நாம் வாழ்கிற காலத்தில் மணிவாசகர் பெருமான் தங்கி இருந்த இடம், திருவாசகம் எழுதப்பட்ட இடத்தை மிகச் சிறந்த ஒரு கோயிலாக வழிபாட்டு தலமாக மாற்றி அடுத்த தலைமுறையின் கையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த அனைவருடைய திருவடியையும் நம்முடைய சன்னிதானங்களாக இருக்கக்கூடிய பெரும் துறவிகளாகக்கூடிய பெருமக்களுடைய திருவடியையும் இந்த விண்ணப்பத்தை வைத்து அந்த விண்ணப்பத்தின் காரணமாக நம்முடைய பெருமக்கள் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஒரு 5 முறை சொல்லி அந்த பெருமானுக்கு விண்ணப்பம் செய்துவோம். அதன் பிறகு மேடை உரியவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே 5 முறை நாம் எல்லோரும் சேர்ந்து
தேசத்தின் பரம்பெரும் பரம்பொருளினுடைய அருளை பெற்ற பவானி அவர்களுடைய சீரோடும் சிறப்போடும் சிந்தனை மிக்க ஆற்றல் மிக்க செயலாற்றல் செயல்மிக்க அந்த யான் உன்னை இன்று உரைக்குமாறு உணர்ந்து ஐயா அவர்கள் அந்த உரைத்ததை நாமெல்லாம் ஒரு கற்ப விருட்சமாக ஒரு விதையின் மூலமாக விதைக்கப்பட்டதன் மூலமாக வெளியில் செல்லும் போது நாம் ஒரு கற்ப விருட்சமாக இந்த சிந்தனை ஆற்றலோடு செல்ல வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஐயா அவர்கள் விதை மூலமாக சிந்தனையை விதைத்திருக்கிறார்கள். அந்த நல்ல ஆற்றலோடும் செயலோடும் இன்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தினுடைய செயல் சித்தாந்த பேரவைக்கு ஒரு நன்றி சொல்லணும். சின்னமாக 25வது வருஷம் உங்க அடியார்கள் முன்னாடி பர்ணசாலை ஐயா முதல் எடுக்கப்படும். நம்ம ஐகோர்ட்ல அவருடைய வாசத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொன்னோம். இப்போ வந்தோம்னு ஐயா கேட்டோம்னு அவங்க அதனுடைய சாராம்சமா சொன்னாங்க. அடியார் முன்னாடி உரைன்னு சொன்னோம். இதை சொல்லும் போது இதனுடைய பான்கள் மூலமாக சுந்தரருடைய பணியை தொடங்கும் போது நம்ம மடத்தின் மூலம் 1,00,000 ரூபாய் கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம திருவாரூர்ல இதே போல பர்ணசாலைக்கு முதல் பணியா ஐயா 1,00,000 ரூபாய் நாங்க ஆச்சாரிய சிந்தனையுடைய மூலமாக 51 தேசத்துல சென்று படித்ததுடைய மூலம் ஐயா விண்ணப்பமா யார் மூலம் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த திருவாசகத்தினுடைய அமர்ந்த திருவாரூர்ல ஐயா மூலமாக அதை நடத்தி கொடுப்பார்கள். இன்னும் பல அரிய செயல்களை இன்று பெருமான் அவர்கள் நிகழ்த்திருக்கிறார்கள். இதை 2 தடவை தேதி கேட்டு அவர்களுக்கு ஒரு வார்த்தை நான் தெரிவிக்க வேண்டும் என்று காட்சி சங்கமத்தின் மூலமாக ஐயா பெர்மிஷன் ஆகும்போது ஐயா முதல் தேதி கொடுக்கும் போது மலேசியா போட்டாங்க. என் நம்பரை தேடி மேலும் ஒரு அடியாதெல்லாம் கேட்டு ஐயா தகவல் சொல்லின்னு சொல்லி எழுதின ஒரு எளிமைமிக்க ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு மனசுக்கு ஈர்க்கப்பட்ட ஒரு சிவனடியாக மெய்யடியாக இன்னைக்கு நான் 51 தேசத்துல போய் படிச்சது ஐயா பார்க்கிறேன். எளிமை பண்பு அடக்கம் அறிவு புகழ் அத்தனை ஒன்றுக்கும் உணவுக்கும் கடந்த திருப்தி எதுவுமே வேணாம் சொல்றாங்க. 1000 பத்திரிகை அடிச்சு தேர்ந்து விட்டாங்க. 26 ஐயா நாமக்கணுமா கோயம்புத்தூர்ல இருந்து பேசி 26 குடியரசு தினத்தன்னைக்கு 25வது வருஷம் தேதி கொடுத்தாங்க. நான் 1000 பத்திரிகை அடிச்சு எஸ்பி கலெக்டர் அதே மாதிரி பல்லக்கு சேர் பண்ணி எம்பி மினிஸ்டர் என்னுடைய அப்போதே சொல்லி எங்க ஐயாட்டி கேட்டு ஆதினங்கள் சொல்லி ஐயா சேர் பண்ணி வந்து நீங்க முகப்பாதி இல்லாத மாதிரி திருவாரூர் திருமலைநாதர் கோயில் வந்து அழைச்சிட்டு வந்து சேக்கியார் ஐயா எப்படி நினைக்கலாம். ஆனா சேக்கியாரை பெருமான் எப்படி காமிச்சாலோ வந்திக்கிறதை எப்படி காமிச்சாலோ அதே மாதிரி சிறுதொண்டு செய்த சிறுதொண்ட நாயனாக இந்த உலகத்துக்கு எப்படி பெருமான் காமிச்சாலோ சேந்தனாரை எப்படி காமிச்சாலோ சேக்கியாரை எப்படி காமிச்சாலோ ஆகையினால் அடியார்கள் மூலமாக பெருமானே திருவாரூர் அரங்கத்தில் என்னுடைய மாவட்டத்தில் பிறந்தவர்கள ஒரு மன்னர் கூட செய்ய முடியாத இடத்தில் அறிவற்ற பாடலுடைய மகளை மறுபிறகு எடுத்து வந்து செய்தது மிக மூலமாக 365 நாள் உற்சவர்கள் அகம வாய்ப்பு அறம் படிக்கப்படி சின்ன சொல்லிட்டாங்க. அப்படியே கொடுக்கவே இல்லை. கேட்டது 1000 பத்திரிகை நான் அடிச்சிருந்தாரு கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் ஐயாவுக்கு பாராட்டு விழா நடக்கணும்னு நினைச்சு பத்திரிகை அடிச்சவரையே எங்க விஜயநகரையா திருவண்ணாமலை வசந்தார் போயிருந்து ஏகாதேசிக்கு சொல்லுன்னு சொன்னார். திருப்பதிக்கு ஐயாவுக்கு பத்திரிகை அடிச்சு வாக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கும் போதே அது ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி நான் ப்ரோக்ராம் கடந்து போக முடியல. குருநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஏகாதசிக்கு போய் சும்மா உட்காந்து எனக்கு 25,000 கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு பாராட்டு நினைக்கும் போது சுகமா ஏகாதசிக்கு பக்கத்தில் செஞ்சது முன்னாடி அந்த இதில் போய் உட்காந்துருக்காங்க. அதனால நிச்சயமாக என்னுடைய வாழ்நாள் பெரிய கடன் சுமை ஏன்னா சொன்னதை நிறைவேற்றணும். ஐயாவுக்கு பெரிய புகழாரம் எங்களுடைய மாவட்டத்தில் பிறந்த யாரும் செய்ய முடியாத அந்த வேலூருக்கு அருகில் எங்களுடைய இடத்துல ஐயா செய்தியுடைய மூலமாக மறு மணிவாசகனுடைய மறு தொடர்பாக வந்து அதன் படிக்கட்டுகளை மூலமாக செய்தாலும் அதற்கு ஒரு கருவி அதற்கு ஒரு தூண்டுதல் அதற்கு ஒரு விளக்கு அதற்கு ஒரு எண்ணெய் இப்படி எரியக்கூடிய ஒரு ஜோதியாக சுடராக இருக்கக்கூடிய ஐயாவுக்கு நிச்சயமாக அந்த 3வது தேதி வாங்கி பாராட்டுகளை நடத்துவோம். இது மாதிரி ஒரு பெரிய பிரபாக வந்து இதெல்லாம் அதே திருவாரூர் நட்சத்திரம் 26 வருஷம் திருவாரூர் நட்சத்திரம் அதே திருவாரூர் நட்சத்திரத்தில் சேக்கிராரை சிதம்பரத்தில் ஏற்றியதோ பல திறமையை ஏற்றி அதை கொண்டு வந்து ஐயாவை எழுப்பி
போயிடலாம்ப்பா, ஐயாவுக்கு நேரமாகுது, கரூர் போகணும்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க. அதனால நம்மலாம் மீண்டும் இன்னும் சொற்பொழிவு ஐயாவை பேசலாம். அமைதியா இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஐயாவுடைய சொற்பொழிவை கேட்டீங்க. இன்னும் தங்களால் என்ற அறப்பணி கட்டளைக்கு நிபரான போது தர்மம் முக்கியம், அறம் காப்பாற்றப்படும். நிச்சயமாக அதெல்லாம் கலந்து பங்குபெறுவேன். நலிவடைந்த சிவன் கோயில் அத்தனையும் கூரை இல்லாத ஒரு சிவன் கோயிலை காணொலி புள்ளியாக கட்டி இன்னைக்கு அதன் மூலம் அறப்பணி கட்டளையும் ஐயாவுக்கு அதை புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்து ஒளிந்தே சொன்னது நானும் கேள்விப்பட்டேன். ஐயா தான் சனாதன தர்மத்துக்கு சன்னியாச தர்மத்துக்கு என்னவோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு மாபெரும் மனிதரை இந்தியா முழுவதும் தேர்ந்தது ஐயாவை நான் பார்த்துருக்கேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வரவங்க சொன்னாங்க, புகழுக்கு சொந்தக்கார புகழாரம் சுத்தமையான ஒரு சாது சன்னியாசி நாங்கள் வந்தோம். அதனுடைய நிலை எப்படி எங்களுக்கு தெரியும். அதனால அதனுடைய நிலைப்பாடோட ஐயா வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய புகழை உலகத்துக்கெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அடியார்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள், விட்டுக் கொடுத்து போங்கள், எல்லாரையும் பரம்பொருள் ஆத்மாவை இருப்பதாக நேசியுங்கள். அதனால பரம்பொருள் படைத்த அத்தனை உயிர்களுக்கும் ஜீவகாரண்யம் கண்டு நாம் திருவாசகத்தின் நேராக இப்படிப்பட்ட இடத்திலெல்லாம் வந்து அமர்கிறோம் என்றால் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற கூட்டினை நாம் இறை ஆசீர்வாதத்தோடு ஒரு குருமார்கள் ஐயா சொன்னது போல நமக்கெல்லாம் ஒரு குருமார்கள் இறைவனாக வரமாட்டார். மாமுட சட்டை தாங்கி ஒரு குரு வடிவத்தனை குருவடிவனை திருவடியாகி திறமையை கொண்டு ஒருவரை வைத்து வாழா வைத்தால் மனிதனை வழி போராடித்தால் உடனே கலைந்துகிறார். அப்ப நம்ம வந்து ஒரு குருனால மட்டுமே நம்மெல்லாம் கர்மாவை கலைக்க முடியும். மாட்டா இல்லா குரு தெய்வம். அப்படிப்பட்ட குரு மூலமாக ஐயா சிவனோட ஒன்றி சிவபூஜையோட ஒன்றி சிவனையே வழிபாட்டு தலமாக கொண்டு வந்து இன்று அம்மையனுக்கு அறிவியலாக சொன்னா கூட ஐயா கொண்டு வர மாட்டாங்க. நான் காமாட்சி பாரம்பரியத்தை இருந்தாலும் சிவன் மேல அளவு கிடந்த பக்தி, சிவன் மேல சிவபூஜை மேல திருநீர் எல்லாமே இந்த மாணிக்கவாசகனால இன்னொரு தலைமுறைக்கு சித்தாந்தத்தை கொண்டு போவதற்கு யார் ஏற்படுத்தினா இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்க அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை ஆணிவேராக இன்ச்சு வயிற்றாக இந்த உலகத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நம்மெல்லாம் நாவல் நமக்கு தெரியும். ஆனா இந்த தெய்வ தெய்வத்தை வந்திருக்க சந்தான துறவர்கள் இருக்காங்க, சமய துறவர்களை பார்க்கிறோம். அந்த உமாபதி சிவக்கு ஐயா